4:09 மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணி பார்த்தா ஒரு 1 kg டிராப் ஆயிருக்கு. ஆக்சுவலா இன்க்ரீஸ் தான் இருக்க வேண்டியது, பட் ஆனா எப்படின்னு தெரியல. அதே கன்ஃபியூஷன்ல ஃபர்ஸ்ட் மீலுக்கு 3 எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த ரூம் ஒண்டி க்ளீன் பண்ணாம விட்டு இருந்தா சரியான மண்டபத்துல போயிட்டு இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஒர்க்கை தவிர எதுவும் பண்ணல. டேவே வேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு செகண்ட் மீலுக்கு 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரெஸ்ட் டே இன்னைக்கு எதுக்கு பர்டிகுலரா நான் கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னா, மோஸ்டா வீட்லயே இருக்கிறதால ஏதாச்சும் சாப்பிடணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இஃப் இன் கேஸ் நான் கேலரிஸ் கொஞ்சம் ஹையா வச்சுட்டு அதை சாப்பிட்டேன்னா அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கிறதால மோஸ்டா வந்துட்டு வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். அதுதான் ரீசன். இன்னொரு நாள் என்னைக்கு கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னா லெக் டே அன்னைக்கு பண்ணிருக்கேன். அநேகமா இப்ப தூங்கி இருக்க வேண்டியதுதான், பட் ஆனா கொஞ்சம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தூக்கம் வரல, கொஞ்சம் டைம் இருந்தது, பிளஸ் கேலரிஸும் இருந்தது. அதனால பேன் கேக் பண்ணலான்ட்டு அதுல இறங்கிட்டேன். லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பண்ணது தான் ஓரளவுக்கு நல்லா வந்தது. அதுக்கப்புறம் ஒரு குளியல போட்டேன். அண்ட் நம்மளுக்கு இந்த ரைட் ஷோல்டர் லைட்டா பெயின் இருக்கிறதால ஹேண்ட் ஸ்டாண்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல. கம்ப்ளீட்டா ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டுலான்ட்டு அப்படியே விட்டேன். சோ அதனால ஒரு 1 hour வாக் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டின்னரை சாப்பிட்டேன். அண்ட் சன்ஸ்கிரீன் கேட்டதுக்கு நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருந்தீங்க. சொன்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்குறேன். அதுக்கப்புறம் ஒரு மூவியோட இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.